y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a பெருக்கல் x பிளஸ் a பவர் 2/3 எனும் வளைவரை தொகுதியை குறிக்கும் வகைக்கெழு சமன்பாடு y ஸ்கொயர் மைனஸ் 2xy dy/dx the whole cube is equal to 8 பெருக்கல் y dy/dx the whole power 5 என காட்டுக. இங்கு a என்பது மிகை மதிப்புடைய துணை அலகாகும். இந்த கணக்கு வந்து பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் இது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு கணக்கு தான். அதாவது முன்னாடி வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டைரக்டாவே கொடுத்துருப்பாங்க. இது வந்து சொல்யூஷனா இந்த வகைக்கெழு சமன்பாடுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதை வந்து கொஞ்சம் இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை கொஞ்சம் லைட்டா சிம்பிளை பண்ணிக்கலாம். y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்க 2a உள்ள கொண்டு போய் இருக்கிறேன் நான். ஸோ 2ax பிளஸ் 2a பெருக்கல் a பவர் 2/3. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது முழுக்க என்னது ஒரு மாறிலி உறுப்பா மாறிடுச்சு. நாம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அது 0 ஆயிரும். ஸோ இப்போ வந்து என்னது இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, ஸோ இங்க ஒய் இருக்க காரணத்தினால இது வந்து 2y பெருக்கல் dy/dx அப்படின்னு இருக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க வந்து என்னது 2a வந்து என்னது கான்ஸ்டன்ட். ஸோ அதனால எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். பிளஸ் இங்க வந்து என்னது 2a a பவர் 2/3 எல்லாமே மாறிலி, அதனால இது வந்து 0. ஓகே, நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா வந்து இந்த a வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். இங்க ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டைரக்டாவே வந்து a கிடைச்சிருச்சு. ஸோ விச் இம்ப்ளைஸ் a இஸ் ஈக்குவல் டு y பெருக்கல் dy/dx. இப்போ நான் இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து என்னது 1 அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன் நான். இங்க வந்து என்னது a is equal to y பெருக்கல் இந்த dy/dx வந்து என்னது கொஞ்சம் சிம்பிளா இருக்குங்கிறதுக்காக y dash அப்படின்னு எழுதிக்கிறேன் நான். இதை வந்து என்னது நான் 1வது சமன்பாட்டில் வந்து எழுதிட போறேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 பெருக்கல் இங்க a தானே, ஏங்கிறது என்னது நமக்கு y dash. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்னது x பிளஸ் நமக்கு a அப்படிங்கிறது y dash பவர் 2/3. இப்போ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்க 2y dash. இந்த டேர்ம் வந்து உள்ள கொண்டே பெருக்கும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது நமக்கு இங்க x அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் பிளஸ் இங்க அடுத்த டேர்ம் என்னது 2 பெருக்கல் y dash. இங்கே வந்து என்னது நமக்கு y dash பவர் 2/3 அப்படின்னு இருக்குது. ஓகே, இந்த டேர்ம் என்னது நம்ம இந்த பக்கம் வந்துடலாம். ஸோ y ஸ்கொயர் மைனஸ் 2xy dash. திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க வந்து என்னது நமக்கு இங்க 2 இருக்குது. இங்க y dash ஒரு அடுக்கு இருக்குது. இங்க வந்து என்னது 2/3 இருக்குது. ஸோ y dash அதனுடைய 1 பிளஸ் 2/3. திஸ் இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர் மைனஸ் 2xy dash. திஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இதை வந்து என்னது சிம்பிளை பண்ண போறேன் நான். இங்க y dash 1 பிளஸ் 2/3 அப்படிங்கிறது என்னது நமக்கு 5/3. இப்ப இந்த பின்னத்தை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இரு பக்கமும் 3 அடுக்கு உயர்த்துறேன். இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க y ஸ்கொயர் மைனஸ் 2xy பெருக்கல் இந்த y dash என்னது dy/dx. ஓகே, இதனுடைய 3 மடங்கு. திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க 3 மடங்கு உயர்த்தணும் அப்படின்னா 2 3 மடங்கு என்னது 8 பெருக்கல் இங்க வந்து என்னது நமக்கு y dash என்னது dy/dx. ஓகே, இதனுடைய 5 மடங்கு, ஏன்னா 3 வந்து கேன்சல் ஆயிரும். இதை தான் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நாம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு.